ஹலோ மீஸில் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பேசணும்டா. ஸோ பேசிடுறேன். இதுக்கு மேலே இந்த சேனலை நான் கண்டினியூ பண்ணுமான்னு அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ என்னால் சுத்தமாக முடியல மீன்ஸ் எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. காப்பிரைட்டுன்னு வந்தே நான் சாவடிக்குது. எனக்கு வாயில் வேறு ஏதோ வருது. என்னடா இங்கடா நம்ம தப்பு பண்ணுறோம் யோசித்தாலும் முடியல என்னால் சுத்தமாக. 2-3 தாட்டி கோவத்தில் ஃபோனை கூட தூக்கி போட்டிருக்கேன். என்னால் சுத்தமாக முடியல. அவ்வளோ காண்டாகுது. அழுகலாம் வரல, செம்மையாக கோவம் வருது. ஏன்னே தெரியல. பேசிக்கலி நானே ஒரு ஷார்ட் டெம்பரு. டக்குன்னு கோவம் வந்துடும். ஏன் முடியல. நானும் எவ்வளோதான் பொறுத்து போகிறதான். ஸோ என்னால் முடியலடா மிஸ். ஸோ சேனலை க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அடுத்த சேனல் ஆரம்பித்தா நான் வேணால் சொல்கிறேன். எப்படியும் ஆரம்பிப்பேன். ஸோ ஆரம்பிச்சேன்னா சொல்கிறேன். கிரிமினல் நான் முடியறதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? அதுக்குள்ளே முந்திரி கொட்டுத்தனமாக ஒரு எஃப்எஃப் வேறு போட்டு விட்டேன் டீக்குக்கு. ஸோ அது வேறு கிடக்கு. ஸோ அதுவும் வேறு பார்க்கணும். ஸோ வேணால் நான் புது சேனல் ஆரம்பிக்கிறதுல வேணால் நான் அதை போடுறேன். ஸோ இதுக்கு மேலே சத்தியமாக என்னால் முடியல. ஸோ அப்புறமேட்டு மேஜிக் ஆஃப் லவ் போட்டேன். ஸோ அதுக்கு ஏற்கனவே கம்மியாக வியூவர்ஸ் போகுது. ஸோ எனக்கே அது இப்போல்லாம் எப்படித்தம்மா இருக்குது, ஒரு 400-500 போனாலே அப்பாடா அப்படின்ட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த கிரிமினல் மேஜிக் ஆஃப் லவ்வுக்கு 195 அந்த மாதிரி போகுது எனக்கு. அதை நான் பார்த்து இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியல. ஸோ அதையும் நான் ப்ரைவேட்டில் போட்டேன். அதுவும் ஒன்றும் போடுறதா இல்லை. ஸோ அந்த கமெண்ட்லேயுமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற எஃப்எஃப் பற்றி கேட்குறாங்க. அந்த எஃப்எஃப்பை பற்றி சொல்லவே, இப்போ நான் மேஜிக் ஆஃப் லவ் போடணுன்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. மற்ற எஃப்எஃப் பற்றி பேசுகிறீங்க. அது உங்கள் கருத்து, ஓகே. நான் அது எதுவுமே சொல்லலை. பட் எனக்கு அது கண்டினியூ பண்ணணும்னு தோணலடா. ஸோ நான் எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். பட் என்னால் அந்த ரீச் எடுக்க முடியல. என்ன தான் சப்ஸ்கிரைபர் அதிகமானாலும் நம்மளுக்கு வியூவர்ஸ் போனால் தான் ஒரு நிம்மதி, மன திருப்தி. ஸோ அது எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் இதை கண்டினியூ பண்ண வேணான்னு எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் தான் வேணான்ட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ கிரிமினல் லவ் முடிகிற வரையும் பார்ப்போம். நான் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவேன். அதில் அடிஷன் போட்டுருவேன் டீக்குக்கு. இப்போ வேணால் நான் செகண்ட் எபிசோட் போடுறேன். வேணால் ஓகே. நான் கிரிமினல் லவ்வும் அடிஷனும் முடிச்சுட்டு வேணால் என் சேனல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் பாதி தான் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அடுத்த சேனல் ஆரம்பித்தோம்னா பார்ப்போம். ஆரம்பிப்பேன். டபுள் மைண்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மிஸ். இந்த எஃப்எஃப்பை கேளுங்க. அவ்வளோதான். நான் முன்னாடி பேசினது இது மைண்டில் வச்சுக்காதீங்க. ஸோ வாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, எனக்கு ஃபோன் பண்ணி காண்டு ஏற்றி விட்ருப்பான் ஜிம்முன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்ப்போம். ஸோ ஜிம்மன் டெரஸில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு கெத்தாக உட்காந்துட்ருக்கான். ஸோ என்போட்டேருந்து ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து ஜிம்மனே ஃபோன் பண்ணுறான். ஹலோ, யார்? என்னவோங்களா? ஜிம்மன், இன்னும் கொலாக்கிறியா? என்ன நீ மட்டும் என்னை வச்சு செஞ்சல, நான் ஒன்று செய்ய வேணாம்? பழிக்கு நல்லா இருக்கா? ஏண்டா மயிறு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் ரக்கு மேலே நீ கையை வச்சுருப்ப. போலீஸ்காரன் நாய்ங்களே பயப்படும் என் ரக்கு மேலே கையை வைக்க. நீ ஒரு எச்சக்கால நாய். நீ எல்லாம் என் ரக்கில் கை வைக்கிறல்ல, அப்புறம் உன் ரக்கை மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா? விடவே மாட்டேன். அது எப்படி நான் விடுவேன்? விடவே மாட்டேன். நீ அந்த கொஞ்சம் தான் எடுத்த, என்ன ஒரு 90% காலியாக இருக்குமா? மீதி 10% வச்சு அதை எப்படி விற்கணும், என்ன பண்ணணும், எந்த டீலிங்கில் வச்சு கரெக்ட் பண்ணணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட 1% கூட இருக்கக்கூடாது, 1 கிராம் கூட இருக்கக்கூடாது. அந்த கிராமையும் ஆளுங்க ஒழிச்சு நக்கி எடுத்துருப்பானுங்களே, எடுத்துட்டாங்களா? என்னென்னா பாட்டு பாடினல போதை நீ தானேன்ட்டு. இப்போ நான் பாட்டா கோயால இன்னைக்கு எவ்வளோ திமிருமா இருக்கணும். இப்போ வாய் பேசுகிறா, அந்த வாயை கிழிச்சிரும் பார்த்துக்கோ. இப்போ தான் டீட்டெயில்ஸ் சொன்னா கிம்மு. நீ ஏதோ ஒரு பொண்ணு கீழே வேலை பார்த்துட்ருக்கியாமே. சரி தூ, வெக்கமா இல்லை? பொண்ணு கீழே வேலை பார்க்குற நான் பார்த்தியா கெத்தா அப்படியே 5 வருஷம் எனக்குன்னு ஒன்று உருவாக்கிட்டு அவ்வளோ சாம்ராஜ்யத்தில் உட்காந்துட்ருக்கேன். என் சாம்ராஜ்யத்தில் இந்த மாதிரி சுகம் கிடைக்குமா? அதான் என்னடா பயப்பில்ல, 2 வருஷத்தில் பெரியாளாகி நம்ம முன்னாடி இப்படி வாலாட்டிட்டு நிற்கிதே இந்த நாய் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு தெரியுது. அடுத்த தயரில் தான் இந்த நாய்க்கு பொலை போட்டிகிட்ருக்குன்ட்டு. ஜிம்முன் வார்த்தையை பார்த்து பேசு. என்னடா நீ சரக்கு மேலே கை வச்சா நான் சும்மா விட்டுருவேனா?
அதே மாதிரி தான் நீ ஏன் சரக்கு மேலே கை வச்ச, நான் உன் சரக்கு மேலே கை வச்சேன், சரியாக போச்சு. ஃபஸ்ட்டு வம்பிழுத்தது நீ. பழிக்கு பழி தீக்கிறேன்னு சொல்லிட்டு எச்சக்காலத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத, புரியுதா? உன்னால் நானும் இப்போ எச்சக்காலத்தனமாக பண்ண வேண்டியதாச்சு. சரி, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. உன் ட்ரக்கை நான் எடுத்துகிட்டு போய் நான் சேல் பண்ணுவேன்னு நினைக்காத. எண்ணி ஒரு 2 நேரத்தில் என்னால் ட்ரக்கை வந்து ரெடி பண்ண முடியும். உன் ட்ரக்கை வச்சு நான் என்ன அப்படியே ஒன்றா விற்க போகிறேன்? அது மட்டும் சத்தானும் பண்ண மாட்டேன். என் ஆளுங்களை அதை கொழுந்து விட்டு எரித்து விடுங்கடான்ட்டு எப்பயே சொல்லிட்டேன். இந்நேரம் எரித்து விட்ருப்பானுங்க. இன்னாயா கிராம கூட இல்லாமல் சாகணும். போய் ஏதோ பொண்ணு கீழே வேலை பார்த்துட்ருக்கல, அவளுக்கு பதில் சொல்லு, புரியுதா? வைக்கிறேன். அப்படி இன்னொரு தாட்டி பழி வாங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தேன். ஜிம்மன் யாருன்ட்டு ஃபஸ்ட்டு உனக்கு நான் என்ன பண்ணேன் உனக்கு காட்டிடுவேன், புரியுதா? இன்னொரு தாட்டி ஜிம்மன் கிட்ட வரவே கூடாது. இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், புரியுன்னு நினைக்கிறேன். வைக்கிறேன். இன்னொரு தாட்டி நீயும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, நானும் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து ஃபோனை வச்சிடுறான். ஸோ ஜங்குக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவன் மனசில் மைண்ட் வாய்ஸு, இந்த நாயை நான் எப்படி தான் திருத்த போகிறனோ தெரில, இல்லாத சேட்டத்தனெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, குட்டியாக இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுது பாரு கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து டே வந்து ஃபோன் பண்ணுறான். ஹலோ, சொல்கிறா மச்சான். கையொப்புறா இருக்குது. ஏதோ நல்லா இருக்கு. என்ன டிஎஸ்பி ஒன்று கூப்பிட்டாருடா. அந்த சொட்டத்தான இதுக்கு என்ன கூப்பிட்றான் என்னன்னு தெரில, உன்னை கூப்பிட்டாரு. ஒரு ஈவினிங்கே உன்னை ஆஃபீஸ்க்கு வர சொன்னார், ஏதோ முக்கியமாக பேசணுமா. ஸோ அதான் சொன்னேன். ஸோ நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? ரெடியாரு. ஓகே. மேபி அந்த ஜிம்மனை பற்றியே தான் இருக்கும். ஏன்னா நீ ஜிம்மன் பின்னாடி சுற்றுறது டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிச்சு. அவன் ஆளை வச்சு உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். அதனால தான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அதை பற்றி தான் எதாவது அட்வைஸ் பண்ணுவான், பார்த்து இருந்துக்கோ. அவன் என்ன சொன்னாலும் என் ஜிம்மனை நான் திருத்த தான் போகிறேன். என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன், நீ வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஜிம்மன் வந்து கீழே இறங்கி போகிறான். என்னது இது, வீட்டில் லின்னு இருந்தான், அம்மா இருந்தாங்க, யாரையுமே காணோம். சுகா, டேய் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறான். ஸோ ரூமில் யாருமே இல்லை. எங்கே போயிருப்பான், இவனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறான். அப்போ ரெஸ்ட் ரூமில் வந்து ஏதோ லைட் எரியுது. என்னது இது, ரெஸ்ட் ரூம் போனால் எப்போயுமே லைட் ஆஃப் பண்ணிடுவானே, என்ன எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணலான்னு போகிறான். அங்கே பார்த்தா ரெஸ்ட் ரூமில் சுகா ஒரு மாதிரி ஹேண்டை கட் பண்ணி அப்படியே ஃபெயிண்டாக இருக்கான். ஸோ பிளட்டு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. டே சுகா, டே பைத்தியக்கார நாய், என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குறான். டே சுகா, டேய் பைத்தியம், என்ன பண்ணி வச்சுருக்கு இது, இவ்வளோ ப்ளீட் ஆகுது, இங்கே போச்சு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். அம்மா எங்கம்மா போனேன் அப்படின்ட்டு அவங்க யாருமே வரல. ஸோ இவன் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ பிளட்டு வேறு ஓவராக போயிட்டுருக்கு. இவன் எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஐயோ சுகா, ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை எனக்கு திட்டவும் முடியல. டே சுகா, டேய், ஓ பைத்தியம் உங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புத்தி மயிர் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்துலேயே அடிச்சிட்ருக்கான். அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரில. ஸோ இந்த சவுண்டெல்லாம் ஜேகே கேட்டிருக்கோம். ஸோ அவன் அப்படியே கடைக்கு போகலான்னு போயிருப்பான். ஸோ இதை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். டே என்னடா இது, எல்லாம் வாயில் வருது, ரத்தம்டா, தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம். ஐயோ என்னால் வேறு தூக்க முடியாது, ஒரு ஹேண்டில் மட்டும் பிடிச்சிக்கோடா, நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துட்றான். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ ஜிம்மன் ஹேண்டு, ஷர்ட்டு எல்லாமே பிளட்டு. ஸோ ஜிம்மனுக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ பக்கத்தில் ஜங்குக்கு, டேய் இல்லை நான் கேட்குறேன், எனக்கு புரியல, என்ன இவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா, இல்லை நான் கேட்க எனக்கு தெரில எனக்கு. என்னடா விளாண்டுருக்கியா நீ, நான் ஒன்றும் விளாட்லடா, உன்னை நினச்சி ஒருத்தர் கையை கட் பண்ணியிருக்கான், அதான் என்னால் நம்ப முடியல. நேற்று அவன் வந்து நேற்று பார்த்தல எனக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு சச்சிட்டு இருந்தது. அவனை நானும் சச்சேன், நீ தான் எனக்கு சச்ச, அதை பார்த்து தான் இப்படி ஆயிட்டான் போல். ஷோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது. அவன் நல்லா பையன்டா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா. இதுக்கு நீ தான் காரணம், சும்மா நான் காரணம் சொல்லிகிட்டு இருக்காத. என்ன எனக்கு கில்ட்டாக ஃப்ரீ ஆகுமா? இல்லைடா, குட்டியாக இருந்துக்கிட்டு அவ்வளோ மன்மத குஞ்சு நீ பாரு, அவன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்கன்ட்டு. ஒருத்தனை பத்தாதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, இப்போ ஒரு குழந்த வேறு, அப்புறம் என்ன வேறு சுற்றிட்டு இருக்க. நானும் அவன் பின்னாடி சுற்றுறேன், நான் அவன் பின்னாடி சுற்றுறேன்டா. சரி நான் சுற்றுறேன், வச்சுக்க எப்படி வேணாம்.
ஆனால் பாவண்டா, அவன் என்னடா பண்ணுவான்? ஏய், அவன் கையை எடுக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. சும்மா வந்து என்னை டென்ஷன் மயிறுபடுத்திட்டு இருக்காத. உள்ளுங்க மரியாதை உரப்பம் போய் உட்காந்திக்கோ. உனக்கு அடிப்பட்டுச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், மூடிட்டு போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை திட்டுறான். இதை சொன்னாலும் கோவம் வந்துடுமே மூக்குக்கு மேலே. அதனால தான் இவ்வளோ. பாரு, தயவு செஞ்சு அவன் எந்திரிச்ச வாட்டி நீ போகாத. அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. நான் போய் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு உட்காரு, புரியுதா? உள்ளே எதுவும் போய் கெட்டு விட்றாத. சும்மாவே கோவம் வரும். இதில் கோவப்பட்டு அவனை போய் அடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன், வெய். ஏய், எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவன் மட்டும் எந்திரிச்சான் மண்டையிலே 4 தட்டி ஏன்டா இப்படி பண்ணுறான்னு கேட்கணும் போல இருக்கு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், மூட்டிக்கிட்டே நீ இங்கேயே உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். ஷோ சாமி, இவனை என்னால் திட்டவும் முடியல, இன்னும் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்து அவனுக்கு சொல்லிக்கிறேன், நீ மூடிட்டு உட்காரு, புரியுதா? இங்கே ஜிம்முன்னு ஆடிட்டு வந்துடுவான் அப்படியே குட்டை பையன். நீ குட்டைன்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்புறம் தான் சார் எடுத்து அடிச்சிருவான் பாரு மண்டையிலே. ஏய், இதுக்கு மட்டும் ஒரு ப்ரோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க வெளியில். ஸோ டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ டீப்பாலாம் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உள்ளே போகலான்னு பார்க்குறான். டே இங்கே பறக்கிற கோழி குஞ்சு, நீ இங்கே இரு, இல்லைன்னு பார்த்துக்கோ, நசிக்கிடுவேன், நான் போய் பார்த்துக்கிறேன், இங்கே உட்காரு. நீ வந்துட்டு என்னடா, நீ மட்டும் அப்படியே அழகு குஞ்சு பாரு, பார்க்க முயல் குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு போயப்பாரு, பேடா நான் போய் பார்த்துக்கிறேன். போவாதான்னு சொன்னால் இங்கே உட்காரு, இதுலையாவது என் பேச்சு மயிறு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ ஜங்குக்குள்ளே போயிட்டு எதுவுமே கத்தலை, எதுவுமே பண்ணலை. ஸோ பக்கத்தில் இருக்க சேரில் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ சுகாவும் எதுவுமே பார்க்கல, ஒரு மாதிரி திரும்பி அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ 2 செகண்ட் அந்த ரூமே அமைதியாக இருக்குது. ஸோ 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஸோ சுகா ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜேகே வந்துட்டு, ஏய் ஆம்பளை பையன் தானே, எதுக்கு அழுகிறப்போ? உன்னை யார் சூசைட்லாம் ட்ரை பண்ண சொன்னா? அவ்வளோ தைரியமாக உனக்கு? ஆமாம், ஆம்பளை பையனை ஏன் அழுக்கக்கூடாதா? வலி வந்தால் டிஎஸ்லாம் எல்லாருக்கும் ஒன்று தாங்க. உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை, போங்க. நீ பேசுகிற வாய்க்கு ஜிம்மனை உள்ள அமைச்சிருக்கணும். இந்நேரம் உன்னை அடித்தே கொண்டிருப்பான். நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உன்னை ஒரு தம்பி மாதிரி நினச்சி தான் நான் இங்கே வந்தேன், புரியுதா? எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு. இதை நீ எப்படி வேணால் எடுத்துக்க, அட்வைஸோ எப்படி வேணால் எடுத்துக்கோ. நான் அவனை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அவன் கேரக்டரே எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஸோ அவன் ரொம்ப நல்லவன், அதுவும் எனக்கு தெரியும். அதனால் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவன் என்ன பொறுக்கித்தன வேலையும் பார்த்தாலும் அது ஏன் கோழி குஞ்சு, அதனால் என்னால் அதை விட்டு கொடுக்க முடியாது. நான் உங்ககிட்ட விட்டு கொடுங்க அப்படி இப்படி எதுவுமே நான் சொல்லலையே. என் உடம்பு, நான் எப்போ போகணுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடிச்சேன்னு வெய்யி, பல்லெல்லாம் பெகுந்துக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னது அவனை மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்க யாரையும் நான் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் நீயே ஒன்று. அவனை பொறுத்த வரையும் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு, அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்கும் இல்லை, கேர் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனால் நீ தான் தேவையில்லாமல் ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்க. நான் உன் ஃபீலிங்ஸை ஒரு தப்பு மயிருமே சொல்லலை, புரியுது, எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் லவ் பண்ணவன் தான். அதில் வலியும் ஃபீல் பண்ணியிருக்கேன், கஷ்டத்தையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கும் தெரியும், நம்ம லைஃப்பில் ஒன்று பெட்டராக இல்லைன்னா இன்னொன்று பெட்டராக, அதை விட பெட்டராக டபுள் மடங்கு கிடைக்கும். ஸோ இது போனால் இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்கும், புரியுதா? இதை நீ எப்படி வேணால் எடுத்துக்க. எனக்கு இதை எப்படி சொல்லணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் லைஃப்பில் நான் பட்டது சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ சுகா. லைஃப் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்காது. உனக்காக தானே கஷ்டப்பட்டுட்ருக்கான் அவன். உங்களுக்காக மட்டும்தானே, உங்கள் ஃபேமிலிக்காக மட்டும்தானே இவ்வளோ கஷ்டப்படுறான். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ மட்டும் அவனை டக்குன்னு விட்டுட்டு போயிட்டா லைஃப் அவன் கில்ட்லேயே செத்துருவான் என் ஜிம்மன். அது வேணாம், அவனுக்கு நீ அந்த கில்ட்டை கொடுக்கக்கூடாது. அப்போது லைஃப்லாம் அவன் நினச்சிக்கிட்டே நான் அழுதுகிட்டே இப்படி இருக்கணும்னு நீ சொல்கிறியா? நான் அப்படின்னு சொல்ல வரல. அவனை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பி. அவன் அதே நீ ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கூடாது, லவ்வாக எடுத்துக்காமல் நீ ஸ்டார்டிங்லேருந்து அப்படி எடுத்துக்கிட்டனால தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஒருத்தங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கேரிங்காகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் தான் எடுத்துக்கணும். எடுத்தோடனே லவ்வுக்குன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இப்படி தான் சாவல வந்து முடியும். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அவன் லைஃப்பில் யார் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி அவன் யோசிக்கிறான். அவன் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
அது எனக்கு இப்போ தான் புரியுது. அவன் ஒரு குழந்தையும் கூட அட்லீஸ்ட் ஒரு புறம்போக்கு நாய், அது ஒரு பைத்தியம். அதெல்லாம் விடு. ஸோ இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் எச்சகால புத்தி. நீ எவ்வளோ படிக்கிற நல்ல பையன்ட்டு ஜிம்னு அவ்வளோ புலம்பிகிட்டு இருந்தான். நீ ரொம்ப நல்லவனாச்சே, அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு உம்மால் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான். அந்த நம்பிக்கை ஒரே செகண்ட் இப்படி பொசுக்கிட்டு நம்ம மேலே பள்ளம் போய் அவனை இன்னும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டியா? இதை பாரு, எந்த விதத்துலேயும் என் ஜிம்முன்னு கஷ்டப்படக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அவனை சுற்றி இருக்கவங்களே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவன் எப்படி இருக்கும்னு நான் நினைப்பேன்னு யோசிச்சுக்கோ, புரியுதா? நான் உன் லவ்வையும் தப்புன்னு சொல்ல, நான் எதையுமே தப்புன்னு சொல்ல. அதை சேஞ்ச் பண்ணிக்கோ. அவனை ஃப்ரெண்டாக பாரு, ஒரு நல்ல வெல்விஷராக பாரு. அப்படி பார்க்க ஆரம்பி. உடனே அப்படியே கத்தி தூக்கிட்டு கையை அறுக்கிறதுக்கு போகாத. இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது. கையை அறுத்துக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தவனுக்கு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணி என்ன மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுல அந்த மரம் ஒன்றைக்கு. லூஸு, உன்னை திட்ட கூட எனக்கு புரியல. எனக்கு அது ஏன்னே எனக்கு தெரில. இப்போ தான் ஜிபன் புலம்புறதே எனக்கு புரியுது. அவனை திட்ட கூட எனக்கு தோணாது. அப்படியே திட்டினாலும் அடுத்த செகண்டே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி புலம்புவான். அப்படிப்பட்ட பையனை போய் இப்படி கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க போயிட்டியே நீ. நான் ஏன் வந்து பேசினேன்னா, அவன் உள்ளே வந்தேன்னா அவ்வளோதான், உன்னை தூக்கி போட்டு மெச்சிருப்பான். அதனால தான் நான் வந்தேன். எனக்கு புரியுது டக்குன்னு மூவ் ஆன் ஆகி வர முடியாதுன்ட்டு. டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. ஆனால் அவரை நீ பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். நான் போகிறேன். அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி கோலத்தனமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காத. நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? எச்சன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த எச்சத்தன வேலையை பண்ணாத, புரியுதா? உயிரை கொடுக்கணுன்னா அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. நீ எப்போ போகணுன்னு ஆண்டை எழுதி வச்சுருக்கனோ அப்போ போய் சேரு, புரியுதா? புரியுது. புரியுதுல்ல? அப்போ கம்மனை ரெஸ்ட் எடு. இன்னொரு தட்டி இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஏதோ சாய்ச்ச மாதிரி அப்படியே வெளில வரான். ஏய், என்னடா ஆச்சு? அவன் நல்லா இருக்கானா? நான் போய் பார்க்கணும். இப்போதைக்கு நீ உள்ளே போய் ஒதுவி பிடுங்க வேணாம், இங்கே இரு. என்னடா மூஞ்சி ஃபுல்லாக பல்லு? இல்லை, நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாய்க்கு மேலே இருந்த அந்த அன்பு, லவ்வு, மயிறு, மட்டு, அதனால் இப்போ உள்ள நல்லா பேசிகிட்டு வந்துருக்கேன். அதான் என்ன நினச்சாலே கொஞ்சம் பெருமையாக இருக்கு. என்னடா உளர்ற? சரி அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு, அப்போ தான் கோவம் போகும். வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு வரான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில். ஸோ அங்கே ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரீக்கு அடியில் பெஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்றான். என்ன இன்னும் கோவம் குறையிலையா? பின்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன்டா அவன். இப்போலாம் பண்ணுற கேரக்டரே இல்லை. அது என்னாலும் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் ஒரு மனுஷனான்னு எனக்கே தோணுது. நான் இப்போது எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அது ஏன்னே புரியல. ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸு, ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் நீ, நானா புரியல. அதாவது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் கேட்காத. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்க மாட்டேன் நீ. ஏய், நான் தான் சொல்கிறல உன்னை நான் லவ் பண்ணலன்ட்டு. தெரியுதுடா, உன் மூஞ்சிலே பச்சையாக தெரியுது நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு. இப்போ எதுக்கு கிட்டே வந்து உட்காந்துட்ருக்க? தள்ளிப்படா. தள்ளலாம் போக முடியாது, எனக்கு வலிக்குது கை. அதான் கை வலிச்சா பக்கத்தில் வந்து உட்காந்துப்பியா? தள்ளிப்போ. தள்ளிலாம் போக முடியாது, என்ன கிட்டே வந்து உட்காந்துக்குவேன். ஏய், என்ன பண்ணுற நீ? தள்ளி உட்கார்றா, கால் எடுத்து மேலே போட்டு என்னடா பண்ணுறாடி? பப்ளிக் பிளேஸ்டா. ஓ, இதெல்லாம் பார்க்குற ஆளா நீ? டே என்னடா பண்ணுறாடி? பிடிக்கலையா? உனக்கு தான் இது ரொம்ப பிடிக்குமே. ஃபஸ்ட்டே இங்கே தான் கண்ணு வச்சேன். காலை விட்றா புறம்போக்கு நாய், என்னடா பண்ணுற? இப்போ என்ன ஒருத்தன் படுத்து கிடக்குறான், நானே கஷ்டத்தில் இருக்கேன், வந்து என்ன புட்டிங்கிட்டு இருக்க நீ? காலை விட்றா. டேய், என்ன பண்ணுது? ஒரு மாதிரி கூசுதா? கோழி குஞ்சு கூசுதோ? டேய், காலை விட்றா புறம்போக்கு நாய், எச்சக்காலை. டேய், காலை விட்றா. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு லேப் மேலே காலை போட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குவேன். டே என்னடா பண்ணுற? போகிற வரவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான்டாடி. இதான் பார்க்குற பையனா நீ? இல்லையே, இது ஜிம்மினே இல்லையே. டிங்கொத்தாடி, காலை விட்றாடே, கையை பாரு, அப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். அப்புறம் பிடிச்சி நல்லா பண்ணி விட்டுரும் பார்த்துக்கோ. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்து லேப் மேலே காலை போட்டுக்கிறான்.
டேய் நைட் டைமு தானா மணி 1 இருக்கும். இந்த டைமில் என்னடா வேண்டி கிடக்கு கோலை எட்றாடே புறம்போக்கு. ஏன் சாமி உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுதோ, ஏதாங்கிறதுக்கு ஒரு மாதிரி பண்ணுதோ? சி இந்த மாதிரிலாம் கொஞ்சமே வராதுடா. இன்னும் டோட்டலாக மாற்றிட்டல நீ நாயே. உனக்கு இருக்குடி. நாளைக்கு ஈவினிங் டிஎஸ்பி ஏதோ வர சொல்லியிருக்கானா. அநேகமாக உன்னை பற்றி பேச தான் நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ணுறா டேய்? ஒன்றும் பண்ணலப்பா. அங்கே கையை வச்சா அதுக்கே எப்படி பதற நீ? ரொம்ப நாளாக எதுவும் பண்ணல போலியே. ஒரு மாதிரி டேய் கையிட்றா டே புறம்போக்கு கையிட்றா. நான் உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறேன். என்ன முடிச்சு விட்டு போயிடுவேன்டா. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? தள்ளி உட்கார முடியாது. என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கான். ஸோ ஜேகேவோட ஒரு லெக்கு வந்து ஜிம்மன் லெக் மேலே இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்னொரு ஹேண்டு வந்து ஜிம்மன் கீழே இருக்குது. ஸோ அதை வச்சு இன்னும் ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிம்மனால் சுத்தமாக முடியல. டே கையை எட்றா பாரு. நீ நல்லா மட்டும் இருந்தேன்னா உன்னை வச்சு செஞ்சுருவேன். அது உனக்கே தெரியும். ஆனால் கையை எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக வரான். ஸோ அப்போ ஜிம்மனு சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் நின்று அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ இந்த சவுண்டை கேட்டோடனே ஜிம்மன் சங்கு கிளிப்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு டே தள்ளி போடா. இல்லை தள்ளி போக முடியாது. என்ன என்னடா பண்ணுவ? இன்னொரு கிஸ் கொடு, அப்போ தான் தள்ளி போகும். டேவோ வந்துட்டுருக்கான்டா. கையிட்றா முதல்ல அங்கேருந்து. வேணா நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. நானே டென்ஷனில் இருக்க. கையிட்றா முடியாது. என்ன இன்னொரு கிஸ் கொடு, அப்போ தான் தள்ளி போவான். டீ நாயே போதுமா? தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். ஸோ லின் அங்கே இருந்து அழுதுகிட்டே ஓடி வரான். அப்பா டே தங்கம் இதுங்கடா இப்படி அழுகுற? என்ன ஆச்சு? பாட்டி சுகா கிட்டேயா இருக்காங்க? ஆமாம், சுகாவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன் சுகா ஒரு மாதிரி பெட்டில் படுத்திருக்கான்? அது எச்சத்தனமான ஒரு வேலையை பார்த்துருக்கு, அதனால தான் அப்படி படுத்திருக்கு. சரி நீ எதுக்கடி தங்கம் இப்படி அழுகிறா? ஓ சங்குக்கா, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாண்டா, நான் இங்கே தான் இருக்கேன். வாள். எப்போ உனக்கு அவன் சங்குக்கா ஆனா? அதெல்லாம் ரகசியம், ஒன்றும் சொல்ல மாட்டேப்போ. அவர் என் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டு. எப்போ இந்த கதைலாம் நடந்துச்சு? அதெல்லாம் நேற்றே. சுகாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது. அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் நானும் சாக விட மாட்டேன். அது பைத்தியம். அந்த மாதிரி தான் லூஸு மாதிரி பண்ணிட்டு தெரியும். ஆனால் அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். எனக்கு தெரியும் சுகாவை பற்றி. என்னாலும் நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்குடா இல்லைங்க. உன்னாலே ஐயன் என்ன ஆச்சு? அதெல்லாம் உனக்கு புரியாது. புரிகிற வயசும் இல்லை உனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. இதான் சரி நீ ஒன்றும் ஒரு மாதிரி ஆகாத, கட்டி பிடிச்சிக்கொள்ளலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அவனும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜேகே எப்படி பார்க்குறான். இவங்க 2 பேரும் பாண்டிங்க. பரவாயில்லடா, அப்பா மேலே ஓவர் பாசம் தான் அவனுக்கு. பின்ன என் அப்பா மேலே எனக்கு ஓவர் பாசம் இல்லாமல் நீயா வைப்ப? நானும் தான் உங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்கேன். இல்லையா? இல்லை பொய்யான்னு கேளாத. அப்படியாப்பா? அது இல்லைடா, அவர் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? சரி பாசம்லாம் இல்லைன்ற. ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் பாசம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து ஜேகே பார்த்து சொல்கிறான். ஸோ ஜேகேக்கா செம்ம காண்டாகுது. ஸோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜிம்மன் காலை ஒரே மெதி. என்ன இப்படி நீ சொன்னோடனே எந்திச்சு நான் போயிடணுமா? அப்போ நீ இந்த மாதிரி நான் அதாட்டி பேசினேன், உன் பையன்கிட்ட நீ பண்ணுற எல்லாத்தையும் நீ மேடையிலேருந்து கீழே இறக்கிடுவேன் பார்த்துக்க. டே கால் வலிக்குதுடா, கும்முனுறா டேய். வலிக்குதுல்ல? அப்போ மூடிக்கிட்டு வரு, புரியுதா? ஐயோ நான் மறந்துட்டேன் ஜங்குக்கா. நான் உன்னை அப்பான்னு கூப்பிட்றேன்னு தானே சொன்னேன், மறந்துட்டேன். சாரி, இனிமேல் அப்பான்னு கூப்பிட்றேன். மறந்துட்டேன். இனிமேல் நீ என்னை அப்பான்னு தான் கூப்பிடணும். டேய் அவனை நீ அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. இல்லை நான் கூப்பிடக்கூடாது இல்லைன்னு நான் இப்படியெல்லாம் உன்னை திட்டினதே இல்லை. அப்புறம் என்னை திட்ட வச்சிடாத. அவனை நீ அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. இல்லை நான் கூப்பிடுவேன். சீர்றா அழுகாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன
என்ன பார்க்குற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லின்னு முன்னாடி போய் லிப்ஸில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிடுறான். ஸோ லின்னு அப்படியே ஆணும் பார்த்துட்ருக்கான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி ஒன்றுடா, நான் அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ரொம்ப சாரிடா. நான் வந்து கிரிமினலை முடிஞ்சு அப்புறம் அடிஷன் வித் யூ அதையும் முடிச்சுட்டு நான் சேனலில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது வரையும் நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன். ஓகே, யாரும் ஃபீல் பண்ண வேணாம், எப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகே பாய்டா. ஏதாவது உங்களை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐம் சாரி, வெரி வெரி சாரி. என்னை மன்னிச்சும். ஓகே டாட்டா, லவ் யூ.